சிலு சிலு என வீசும் காற்றோட்டத்தில் நமது மைவி3யில் இணைந்தவர்கள் சார்பாக எனது மாலை வணக்கம். இன்றைக்கி எதை பற்றினா, மனசுக்குள்ளே பல கேள்வி ஓடிட்டுருக்கு. அதில் இப்போது என்னடான்னா யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். நம்ம ஊர் பக்கத்தில் தான் கூடங்குளம். அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ எதிர்ப்புகள். சரி, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ரைட்டு. பக்கத்தில் தூத்துக்குடி இந்த சைடு வந்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுன்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஓடினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஏதுன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அதுக்கு ஓடிட்டுருக்கு. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம மைவி3 ஆட்ஸு ஸ்டார்ட் ஆகி 2-3 வருஷம் ஆகுது. இதுக்கும் இஷ்யூ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அப்ரூவ்டு கொடுக்குறீங்க, எல்லாம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் தான் செய்கிறீங்க. அன்னைக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அந்த கம்பெனி ரன் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களும் பணத்தை விதைச்சி படாத பாடுபட்டு மூளையை கசக்கி, முதல் மட்டும் போட்ட காணாது, மூளையை கசக்கி அதை ஒன்று ஒன்றா பண்ணி ஒவ்வொருத்தங்ககிட்டையும் போய் நின்று அதுக்கெலாம் அப்ரூவ்டு வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடுற கம்பெனியை ஈஸியாக நம்ம வந்து அதை வேண்டான்ற மாதிரியும் அது 1000 பிம்பங்கள் உருவாக்கணும். சரி, எல்லாம் போணுச்சு. அப்போ நாங்கள்லாம் வேலையை செய்யக்கூடாதா? நான் விவசாயம் பார்த்துட்ருக்கேன். விவசாயம் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த வருஷம் பெஞ்ச மழை இது வரைக்கும் எப்போயுமே பெஞ்சு கிடையாது. இதுக்கப்புறம் இனிமேல் எப்போ பெய்ய போகுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மழை அடுத்த வருஷம் கிடைக்குமா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மழை பெஞ்ச மழை எங்களுக்கு 5 வருஷத்துக்கு காணும். அதை சேஃப்டி பண்ணி வச்சுருந்தா, அதை யாராவது சேகரித்து வச்சுருக்கோமா? அந்த தண்ணியை, வந்த தண்ணியை இது வரைக்கும் யாராவது சேகரித்து வச்சுருக்கோமா? வருஷங்கள் என்ன ஆச்சு? 5 வருஷம் தாங்குகிற தண்ணியை எங்கே கொண்டு விட்டோம்? சிறப்பாக கடலில் கொண்டு விட்றோம். கேட்டால் கடல் வாங்க மாட்டுதுன்னு வேறு இதில் வருத்தம் வேறு பட்டுக்கிறோம் நம்ம. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அங்கங்கே ஒரு ஏரி குளம் இது எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த தண்ணி அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆகி நிற்க போகுது. அதுக்கு உண்டான வழி இல்லையே. சரி, நான் அந்த கதைக்கு வரல, விடுங்க. விவசாயம் தான். அப்புறம் விவசாயம் பண்ணலான்னு கேட்குறீங்கள, சில பேர் கேட்குறீங்க கமெண்டில், ஏங்க விவசாயம் தானே அழகாக விவசாயம் செய்யலாம்ன்றீங்களா? அதுக்கு தான் இப்போ இந்த வருஷம் ஓகே ஓட்டிடுவோம், அடுத்த வருஷம் எங்கெங்கே போய் நிற்போம்? எங்களுக்கு நிரந்தரமாக வருமானத்துக்கு ஒரு வழி இல்லையே. அதை சரியான பாதையில் சரியாக நம்ம மைவி3 ஆட்ஸ் செய்கிறாங்க. ஸ்டெர்லைட்டு கதையை விட்டோம் பார்த்தீங்களா? சரி, ஸ்டெர்லைட் ஆகுது, ஊர் பாதிக்குது, உலகம் பாதிக்குதுன்னு எதிர்ப்பு சொல்கிறதுக்காவது 10 பேர் இருந்தாங்க. இந்த கம்பெனி வேண்டான்னு அந்த ஊருக்காரங்க குறை சொல்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு அது நோய் வந்தது இது வந்ததுன்னு சொல்கிறதுக்கு கூட 4 பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அழகாக சிறப்பாக ரன் ஆகிட்டு இருக்க நம்ம மைவி3 ஆட்ஸில் 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் பேர் இன்றைக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இதுக்குள்ளார பயணிக்கிறவங்க நாங்கள் ஏதாவது குற்றச்சாட்டை வச்சோமா? இதனால் ஏதாவது பாதிப்பு நாங்கள் சொன்னோமா? அந்த ப்ராடக்ட் மேலேயும் குறை சொல்கிறீங்க. அது நாங்கள் இல்லை சார் பார்க்கணும். நீங்கள் வந்து வாங்குங்க. நான் வாங்க வேணான்னு சொல்லலை, வாங்குங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இப்போ எங்களை வந்து என்ன வழி நடத்துகிறாங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு கோப்பம் எங்களுக்கு கிடையாது. இந்த மைவி3 ஆட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஆடு பார்க்கணுன்னு எங்கள்கிட்ட சொல்ல. கம்பல்சரி நீங்கள் 3000 ரூபா கட்டுங்க, கம்பல்சரி 30,000 கட்டுங்க, கம்பல்சரி 1 லட்ச ரூபா கட்டுங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதுமாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு தான் வாங்கியே ஆகணும், ஒரு கட்டுக்கோப்பு கிடையாது. விருப்பப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை வந்து தெளிவாக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எம்டி சார் அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம், இப்போ 4 ப்ராடக்ட் வாங்கணும். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தரமாக இருக்குது. விலையை பற்றிலாம் நீங்கள் ஏன் சார் வருத்தப்படுறீங்க? விலையை பற்றிலாம் வருத்தப்பட்டு கமெண்ட் போடுறீங்க. அது நாங்களும் யோசிக்கணும். இப்போ உங்களை வந்து வாங்குங்கன்னு நாங்கள் சொல்லலையே. வாங்க, சிறப்பாக எங்களை இணைங்க, எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள், எங்களை மாரி நீங்களும் பயணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்க. நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. தொழிலே இல்லைன்னா நம்மளாம் எப்படிங்க வாழ? இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாங்கள் ஒரு நோய் நொடியில் போகிறோன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக எங்களுக்கு காசு வேணும் இல்லை? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வியாதிக்கு போனாலும் 1 லட்சம் 2 லட்சம்ன்றாங்க. இருக்கிறவன் சமாளிச்சிடலாம், இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காவது எங்களுக்கு ஒரு தொழில் வேணும்ல. ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ செலவுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் சம்பாதிக்கிறது, அவன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம்னா பெரிய விஷயமா இருக்குது. இருக்கிறவன் சமாளிச்சிடலாம் சார், இல்லாதவன் அவனுக்கு ஒரு தொழில் வேணும்ல. அதுக்கு எதாவது வழி பண்ணலாமே, மாற்று வழி பண்ணுங்க. உங்களுக்கு இது வேணான்னு சொல்கிறீங்களா? இவ்வளோ பேர் நாங்கள் 60-70 லட்சம் பேர் இருக்கோம். எங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஜாப் கொடுங்க. எங்களுக்கு வேணும்ல சார். சரியான எல்லாருக்குமே ஒரு கை நிறைய ஒரு சம்பாதிக்கம் இருந்ததுன்னா எதுக்கு நாங்கள் வெளியில் போகிறோம், வேறு எதை தேடுறோம்? அப்போ சரியான இது அவர் கொடுக்குறாரு. இப்போ உங்களால் முடியல, இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா, உங்களால் முடியல, இவங்க கொடுக்குறாங்கல்ல. அப்புறம் ஏன் சாமி இதெல்லாம் தடுக்கிறீங்க?
அழகாக தானே போயிட்டுருக்கு. இப்போது குற்றச்சாட்டு வந்து இது உள்ளார இருக்கவங்க நாங்கள் எழுத்தோன்னா ரைட்டு, கம்பெனியை மூடலாம். இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு உங்களால் சொல்ல முடியுதா? ஃபேக்கு எம்எல்எம் அது ஏன் சாமி? ஃபேக்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபேக்காக இருக்கட்டும் சாமி, அது உங்கள் கருத்து உங்களோட வச்சுங்க. இது வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம், எங்களெல்லாம் கிளப்பி விட்ற அவசியம் எதுக்கு? நாங்கள் சிறப்பாக அழகாக போயிட்டுருக்கோம். நல்லா தானே போயிட்டுருக்கோம். அதனால் தயவுசெய்து ஒன்று நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விட்டுக்கிறேன், நல்லபடியாக எங்களையும் வாழ விடுங்க. இல்லை நீங்கள் அப்படியே தான் இருக்கணும்னா பேசாமல் எல்லோரும் எங்களை கொன்றுங்க. அது நீங்களே செஞ்சுருங்க, எங்களை உயிரோட வைக்காதீங்க. வச்சா தானே பிரச்சனை. எதுக்கு சாமி நாங்கள் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறோம்? இனிமேல் என்னத்தை சாதிச்சிட்டு போகிறோம்? கொன்றுங்க, அந்த 70 லட்சம் பேரையும் கொன்றுங்க. அது நீங்களே அதை சிறப்பாக செஞ்சுருங்க. தாங்க முடியல சாமி, தாங்க முடியல. எதுலையாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடச்சிடணும் தான் ஒவ்வொருத்தங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். தினம் தினம் கடன் தொல்லைனா என்ன? நான் பேங்க்கில் கூட எல்லாரும் வெளியில் தான் கடன் வாங்கியிருப்பாங்க, கட்ட முடியல. நான் பேங்க்கில் வாங்கின கடனை என்னால் கட்ட முடியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன். அப்போ வெளியில் வாங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? முடியல சாமி, எல்லாமே படாத பாடுபட்டுருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து அந்த அளவுக்கு சீர்கேடாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அது பாருங்கள். சும்மா போட்டு கமெண்ட்ஸில் வந்து அழகாக சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட ஒரு டாக்டர் சார், அவருக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு போடணுன்னு இருக்கேன். அவங்க அப்பா இலவசமாக படிக்க வச்சாங்களா, அதுக்கு ஒரு பதிவு இருக்குது, குயிக்காக அதுக்கு ரெடியாக. எனக்கு இப்போ தோட்டத்து வேலை நடந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அதை இன்றைக்கி தான் அந்த மரத்துக்கு எல்லாம் உழவடிச்சிட்டு இதை இப்போ தான் தண்ணி பாயுது. எனக்கு ஒவ்வொரு ஏரியாவை இப்போ தான் முடிச்சுட்டு வரேன். ஏன்னா இன்னும் எனக்கு ஒரு 10 நாள் ஆகும் ஃப்ரீ ஆகுதுக்கு. நான் முடிச்சுட்டு வந்தால் தான் எதுனாலும் மைவி3யில் வந்து இன்வால்மெண்ட் ஆகும். காலையில் நான் எப்பயும் சொன்னது தான், 5:30 என் சீலிங்கை முடிச்சுட்டு என் தோட்டத்துக்கு நான் வந்துடுவேன். என்றைக்குமே என் விவசாயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிங்களா? எந்த தொழில் செய்யறதுனால எந்த தொழிலும் பாதிக்காது. ஒரு மனுஷன் 2-3 பார்ட் டைம் ஜாப் செய்யலிங்களா? 5 மணி வரைக்கும் ஒரு ஜாபுக்கு போயிட்டு வராங்க, 6 மணிக்கு மேலே ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல. அது மாதிரி நாங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை செய்கிறோம். எங்கள் டைம் கிடைக்கிற டைமில் அந்த கொஞ்சம் டைமை நாங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். தயவுசெய்து எங்களையும் வாழ விடுங்க, அதை தான் நான் சொல்லுவேன். தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கங்க.